ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டைம் ஃபார் ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கோபத்தை வென்ற குமரன். ஒரு அழகான இயற்கை நேர்ந்த பச்சை பசையில்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குமரனுங்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் சாதாரண பையன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கோபக்கார பையன். ஊர் கோவில் திருவிழாவுக்கு அவன் போகிறான். அப்போ வண்ணத்து பூச்சி ஒன்று பார்க்குறான். அந்த வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பின்னாடியே போன குமரன் காட்டு நடுவில் வழி மறந்து நின்னுறான். அப்போ அவனுக்கு பயமும் கோபமும் ரொம்ப வருது. நான் வழி தவறிட்டேன். குமரன் கோபத்தில் இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயமான மயில் வருது. அது இவனை மந்திர பாதையில் கூட்டிகிட்டு போகுது. களத்துக்கு நடுவில் ஒரு பொன்னிற மணி இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை குமரன் அவசரப்பட்டு தோத்துடுறான். ரெண்டாவது தடவை அமைதியாக முயற்சிக்கிறான், ஜெயிக்கிறான். இப்போ மயில் குமரனை ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அந்த குகைக்குள்ளே குமரனோட கோபப்பட்ட உருவங்கள் எல்லாம் நிழலாக தெரியுது. அப்போ தான் குமரன் ஃபீல் பண்ணுறான், நம்ம கோபம் மற்றவங்களை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறது. மலையின் உச்சியில் குமரன் கல்பாதையில் அமைதியாக நடந்து மணி அடிக்கிறான். அவன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கற்றுக்கிறான். கோபத்தை அடக்க தெரிந்தவன் தான் உண்மையான வீரன்.